கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி வேர்க்கடலை மிட்டாயை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை மிட்டாயை எல்லாருக்குமே பிடிக்கும், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நான் வேர்க்கடலை வறுத்தக்கடலை தான் எடுத்துக்கிறேன். இருந்தாலும் நம்ம ஒரு முறை வறுக்கணும், லைட்டாக வறுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ வேர்க்கடலை, 1/2 கிலோ வெல்லம், 2 டீஸ்பூன் நெய், ஒரு 7 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். கடாயை சூடு ஏற்றோம். நம்ம வேர்க்கடலையை போட்டுக்கலாம். நம்ம எந்த கப்பால் வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பால் தான் வெல்லம் போடணும். நான் 1 கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். கேஜியில் சொல்லணும்னா 1/2 கிலோ இது வேர்க்கடலை. அடுப்பு தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. கம்மியாக வச்சுங்க. நம்ம பயிர் நல்லா சூடு ஏறுற மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். ஆனால் நான் இது வறுத்த பயிர் தான். நம்ம கொஞ்சம் நம்பர் இல்லாத பயிர் நம்ம வறுத்துக்கலாம். பயிர் நல்லா மொரன்னு இருந்தால் தான் கடலை மிட்டாய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடலை நல்லா சூடு ஏறிச்சு, நல்லா வறுப்பட்டுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இது நம்ம வறுத்த கடலையே ஒரு தட்டில் கொட்டிட்டோம். சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம நல்லா கையாலே நம்ம இப்படி நிமிட்டி தோல்லாம் எடுத்துட்டு நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். கையால் நிமிட்ட மாட்டேன், பயிர் 2 உடஞ்சிடும். அழகாக தோல் சுத்தம் பண்ணிக்கலாம் நம்ம சூடு ஆறின பிறகு. வேர்க்கடலை சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு தட்டில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தட்டு ஃபுல்லாக நல்லா நெய் தடவிக்கலாம். நெய் தடவுற ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ்ஷால் தடவிங்க, இல்லைன்னா கையால் கூட தடவிக்கலாம். நீங்கள் ஏன்னா வேர்க்கடலை சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம கொண்டாந்து தட்டில் கொட்டி கட் பண்ணணும். அதுக்கு தான் நெய் தடவுறேன். தடவியாச்சு, அப்படியே இருக்கட்டும் தட்டு. நம்ம வேர்க்கடலை தோல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணியாச்சு. கடலையில் ஏன்னா கருப்பாக இருந்துச்சுன்னா, கருப்பு கடலையாக இருந்துச்சுன்னா எடுத்துடுங்க. ஏன்னா வேர்க்கடலை நம்ம கடலை செய்கிறோம், அது வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட்டுலாம் இதில் இருந்துச்சுன்னா பொறிக்கிடுங்க. சொத்த பயிரெலாம் இருக்கும், சுத்தம் பண்ணிங்க பயிரை. இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டேன். இந்த 1 கப்பு கடலை எடுத்தோம் வேர்க்கடலை, 1 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். 1/2 கிலோ வெல்லம் இது. நம்ம 1/2 கிலோ வேர்க்கடலை எடுத்தோம், 1/2 கிலோ வெல்லம். நீங்கள் கப்பில் அளக்கிறதா இருந்தால் 1 கப்பு வேர்க்கடலைனா 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு 1/2 டம்ளர் தான் ஊற்றணும். வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் எல்லாம் கரைஞ்சிச்சு. இதில் மண் டஸ்ட்டுலாம் இருக்கும், நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ மண் இருக்குது பாருங்க. வடிகட்டி தான் செய்யணும் பாவு. அதே கடையில் நம்ம வடிகட்டினா பாவு ஊற்றிக்கலாம். நெய் போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். தீ கம்மியாக வச்சுக்கணும். கை விடாமல் கிண்டி விட்டுனே இருக்கணும். பாவு வச்சுட்டு அப்பால போகக்கூடாது, பாவு கிட்டே தான் இருக்கணும். எல்லாம் பாவு தீஞ்சிச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும்.
தீ கம்மியாக வச்சுங்க. கம்மியாக வச்சுன்னு பாவு கிண்டி விட்டுனே இருக்கணும், அடி பிடிக்காமல். ஒரு தட்டில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். நம்ம பாவு பதம் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் எடுத்து நம்ம விட்டு பார்க்கலாம். விட்டு பார்த்தா இந்தமாரி கோலி மாதிரி இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு இந்த பதம் வேணாம், அடுத்த பதம் தான் நமக்கு வேணும். பாவு பார்த்துங்க, நல்லா இந்தமாரி நல்லா நுரை வரணும். பாவு பதம் கரெக்டாக இருக்கணும். பாவு பதம் விட்டுட்டிங்கன்னா நம்ம செய்யறது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். நம்ம இப்போ 2வது முறை நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஒரு தட்டில் தண்ணி வச்சு நம்ம பாவு பதம் பார்த்துக்கணும். நம்ம எடுத்தா இந்தமாரி எடுக்க வரணும். நம்ம உடைச்சா இப்படி உடையணும். ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம வேர்க்கடலை கொட்டிக்கலாம். தீ கம்மியாக வச்சிங்க, கம்மியாக வச்சுன்னு கொட்டுங்க. கையில் நெய் தடவிக்கினேன். கொஞ்சம் சூடாகவே எடுத்து நம்ம சின்ன சின்ன பாலாக கூட பிடிச்சிக்கலாம். கையில் நெய் தடவிங்க, அப்போ தான் பாவு ஒட்டாது. கொஞ்சம் சூடு பதம் இருக்க மாட்டேன். நம்ம எந்த சைஸுக்கு நம்மளுக்கு பால் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் சின்ன பசங்க சாப்பிட போகிறான்னு சின்ன சின்னதாக பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பால் வேணுனாலும் பிடிச்சிக்கலாம். நம்ம தட்டில் கொட்டி கேக் மாதிரியும் வெட்டிக்கலாம். ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்ம லேட் பண்ணாமல் உடனே கொண்டாந்து நெய் தடவுன தட்டில் கொட்டிக்கணும். மலாட்டை கேக்கு நம்ம ரெடி பண்ணி தட்டில் கொண்டாந்து நெய் தடவுன தட்டில் கொண்டாந்து கொட்டியாச்சு. கொஞ்சம் சூடு ஆறட்டும், அதுக்கு பிற்பாடு கேக் மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். கரண்டியில் நெய் தடவிக்கலாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அழகாக கேக் மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். கொஞ்சம் சூடு இருக்க மாட்டே நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். மலாட்டை கேக்க நம்ம எடுத்துக்கலாம். கரண்டில் நெய் தடவிங்க ஒட்டாமத்துக்கு. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு நம்ம வந்து மலாட்டை கேக்கு ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நம்ம கேக் மாதிரி அழகாக தட்டில் நெய் தடவி நல்லா சூடு ஆறின பிறகு கேக் மாதிரி நம்ம வெட்டி எடுத்தாச்சு. பீஸ் போட்டாச்சு. நல்லா சூடு ஆறணும். ஆறினா தான் நல்லா முறன்னு இருக்கும் மலாட்டை கேக்கு. நீங்கள் எடுத்து வச்சிருந்து எவ்வளோ நாள் ஒரு நாளாக வச்சுருந்து சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு கேக்கு எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூடு ஆறிடுச்சு. இது உடையணும். நல்லா முறன்னு இருக்கணும். சூடு நல்லா ஆறினா தான் உடையும். நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.